ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். டிவிகேவுக்கு வெற்றி கிடைச்சிருச்சு அப்படின்னு தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் ரொம்ப ஆரவாரத்தோட இருக்கிறாங்க. உண்மையிலேயே அவங்களுக்கு வெற்றி கிடைச்சிருச்சா அப்படின்னா கிடைச்சிருச்சு. என்னன்னா விசில் சின்னம் கேட்டிருக்காங்க தேர்தல் ஆணையத்துல. அதுல அவங்களுக்கு கேட்ட உடனே கொடுத்துட்டாங்கப்பா. அதனால நம்ம என்ன பண்ணலாம், வெற்றியை கொண்டாடலாம். ஏற்கனவே ஒரு வெற்றியை கொண்டாடினவங்க தான் டிவிகே. எதுக்காக வெற்றி கொண்டாடுறோம், ஏன் கொண்டாடுறோம் அப்படின்னு தெரியாமையே சில தற்குறிகள் எங்களுக்கு வெற்றி கிடைச்சிருச்சு அப்படின்னா இவங்க வாழ்க்கையில வெற்றியெல்லாம் சந்திச்சிருக்கிறாங்களா அப்படின்னா கிடையவே கிடையாது. இப்போ நீங்க சினிமால இருக்கிற வரைக்கும் விஜய்க்கு ஏற்றத்தாழ்வுகள்லாம் இருந்திருக்கு. சில படங்கள் நல்லா வெற்றி அடைஞ்சிருக்கு, சில படங்கள் எதிர்பார்த்த படங்கள்லாம் தோல்வியை சந்திச்சிருக்கு. இப்படி இருக்கும் பொழுது கட்சிக்குள்ள வந்துட்ட பிறகு எதுலனா நம்ம தப்பி தரிமாறி வெற்றி அடைஞ்சிட மாட்டோமா அப்படின்னு எண்ணிக்கிட்டு இருந்தவங்களுக்கு தான் சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு உச்ச நீதிமன்றத்துல போய் அவங்களுக்கு கேட்டதுன்னு கிடைச்ச உடனே வெற்றியை கொண்டாடுனாங்க. இப்ப அதுவே இவங்களுக்கு சிக்கலா போயிருச்சு. விஜய்க்கு பெரும் சிக்கலா இருக்கு. சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு இவங்க போய் கேட்டு வெற்றி அடைஞ்சதே அதை கொண்டாடுனாங்க. இப்ப விஜய்க்கு சிக்கலாயிருச்சு. அடுத்தபடியா விசில் சின்னம் கேட்ட உடனே கொடுத்துட்டாங்கல்ல, கொடுத்த உடனே நம்மளுக்கு கிடைச்சிருச்சு, இது ஒரு பெரிய வெற்றி அப்படின்னு நேத்து முழுக்க இவங்க அலப்பற தாங்க முடியல. இது பொது வெளியில பொதுமக்களுக்கு எப்படி இத நம்ம டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருக்கணும், இவங்க மேல நியூசன்ஸ் கேஸே போடலாம். ஏன்னா நேத்து நடந்த சம்பவம் அந்த மாதிரி ஒரு சம்பவம், நியூசன்ஸ் கேஸே போடலாம். ஏன்னா இவங்க எதனா ஒண்ணு நம்மளுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆரவாரம் பண்ணலாம், அட்டுழியம் பண்ணக்கூடாது, அலிச்சாட்டியம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. நேத்து சென்னையில விசில் சின்னம் கிடைச்ச உடனே அப்படின்னு சொன்ன செய்தி வந்த உடனே ஒரு கும்பல் என்ன பண்ணிருக்கு, வாயில விசில் வச்சுட்டு ஊதிக்கிட்டே இருந்திருக்கு. அங்க இருந்த பொதுமக்களை முகசுளிக்க வச்சிருக்கு. இவங்க பண்றது இதுதான். இது ரொம்ப கேவலமான ஒரு விஷயம், முகம் சுளிக்க ஒரு விஷயம். ஏன்பா இவங்களா இருக்கிறாங்க, இவங்களை பிடிச்சி உள்ள போடுங்கப்பா, பப்ளிக் நியூசன்ஸ் பண்றாங்க, இவங்கள நியூசன்ஸ் கேஸ் பண்ணுங்க, பப்ளிக் ரொம்ப இடையூறலா இருக்கிறாங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு பல பேர் என்ன பண்ணாங்க, கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. பொது வெளியில நிறைய பேர் என்ன பண்ண பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இவங்களுக்கு விசில் சின்னம் கிடைச்சிருச்சு, இந்த வெற்றியை எப்படி கொண்டாடணுமோ அப்படி கொண்டாடி இருக்கலாம். இப்போ புஷி ஆனந்த் கூட என்ன சொன்னாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, விசில் சின்னம் வந்துருச்சுங்க, இந்த விசில் சின்னம் எங்க தலைவர் சொன்னா எவ்வளவு கூடிய சீக்கிரம் எல்லார் மத்தியில பரவுமோ அந்த அளவுக்கு பரவும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க. ஓகே, ஆனா உங்களுடைய தற்குறிகள் கூட்டம் இருக்குல்ல, இந்த கூட்டம் ஏன் இந்த மாதிரி அநாகரிகமான செயல்ல ஈடுபடுறாங்க, பப்ளிக் எதுக்கு டிஸ்டர்பன்ஸ் பண்றாங்க, இதெல்லாம் கண்டிக்க மாட்டீங்களா? ஒரு தலைமை கண்டிக்காம இந்த அளவுக்கு இருக்குதுன்னா இவங்க எப்பேற்பட்ட ஒரு தலைமையா இருப்பாங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியது. ஏன்னா இவங்க கண்டுக்க மாட்டாங்க. இதே ஆதவர்ஜனா சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் எப்படி எல்லாம் பேசினாரு, ரவுடிசத்தை பத்தி பேசினாரு, எங்களை தொட்டு பாரு எப்படி எல்லாம் பேசினாரு. அப்போ கை கட்டி வேடிக்கை பார்த்தவர் தான் விஜய். இப்ப திரும்பவும் இந்த மாதிரி ஒரு மக்களுக்கு இடையூறா இருந்துட்டு டிஸ்டர்பன்ஸ் செய்யும் பொழுது இதை கண்டிக்காம பார்த்து கொண்டிருக்கிறார் விஜய். முதல்ல இந்த விசில் சின்னம் இது இவங்களுக்கு மட்டும்தான் சொந்தமா, இவங்களுக்கு மட்டும் தான் இந்த சின்னம் சொந்தம் அப்படின்ற ரேஞ்சுக்கு இவங்க கொண்டாடுறாங்க. அப்படி கிடையாது. எப்படி சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சிபிஐல போய் மாட்டிக்கிட்டாங்களோ, விசில் சின்னமும் கொடுத்து இவங்களை கொலாபரேஷன் பண்ணணும். இதுதான் பாஜகவினுடைய ஒரு கேம் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஏன்னா விசில் சின்னம் யார், அதாவது நம்ம தேர்தல் ஆணையத்துல ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு. யாராவது ஒரு சின்னத்தை யாரு ஃபர்ஸ்ட் முன்னுரிமை கோர்றாங்களோ அவங்களுக்கு அந்த சின்னம் ஒதுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 10 சின்னங்களை தாவேக்கா என்ன பண்ணிருக்கு, அப்ளை பண்ணிருக்கு. அதுல பிரதானமா பாத்தீங்கன்னா விசில் சின்னம். வி அப்படின்னாலே அது வெற்றியை தான் குறிக்கும். நீங்க விஜய் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா முதல் மாநாடு பாத்தீங்கன்னா விக்கிரவாண்டியில போட்டார். சோ எல்லாமே வி 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 வின்னு ஸ்டார்ட் ஆகும். அப்படி இருக்கும் பொழுது இந்த விசில் சின்னம் வி அப்படின்னா அது இவருடைய ஆஸ்தான ஜோதிடர் ஒருத்தர் இருக்காருல்ல, அவருடைய அறிவுறுத்தல் பேர் தான் விசில் சின்னத்தை கேளுங்க அப்படின்னு விசில் சின்னத்தை கேட்டிருக்காங்க. இது இன்னும் சீக்கிரமா மக்கள் மத்தியில, ரசிகர்கள் மத்தியில ஈஸியா பிரபலம் ஆகுறதுக்கு 2019 பிகில் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு விஜய். அதுல இவர் கோச்சரா இருப்பாரு. அதுல விசில் சின்னத்தை விசில் வச்சுதான் என்ன பண்ணிருவாரு, ஊதி இருப்பாரு. சோ அதனால இந்த விசில் சின்னம் இன்னும் ஈஸியா மக்கள் மத்தியில, ரசிகர் மத்தியில எடுபடி பட்டுடும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக விசில் சின்னத்தை வாங்கி இருக்கிறாங்க அப்படி சொல்லலாம். ஓகே, எல்லாமே கரெக்ட். விசில் சின்னம் வந்துருச்சு, நீங்க பிரச்சாரத்தை மேற்கொள்ளுங்க. எந்த அளவுக்கு உங்க சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கிறீங்களோ சேர்க்கலையோ அது உங்களுடைய பாடு. ஆனா இந்த விசில் சின்னத்தை எப்படி செக் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது விஜய்க்கு மட்டும் சொந்தம் கிடையாது. விசில் சின்னம் விஜய்க்கு மட்டும் சொந்தம் கிடையாது. ஏன்னா விஜய் ஒரு அங்கீகரிக்கப்படாத பதிவு செய்யப்பட்ட கட்சி தேர்தல் ஆணையத்துல. அப்படின்னு இருக்கும்போது இவங்களுக்குன்னு முன்னுரிமை என்ன பண்ண மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. இப்ப விசில் சின்னம் இவங்களுக்கு கொடுத்திருக்காங்கன்னா 234 தொகுதியில இருக்கு. இந்த 234 தொகுதியிலும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய வேட்பாளர்கள் நின்னா அவங்களுக்கு விசில் சின்னம் கன்ஃபார்ம்.
நல்லா நோட் பண்ணிக்கணும். அதை தவிர்த்துட்டு நீங்க 234 தொகுதியில நிக்கல, ஏன் நாங்க 100 தொகுதியில தான் நிக்கிறோம் அப்படின்னா, மீதமுள்ள 134 தொகுதியில யாரெல்லாம் சுயேட்சையா நிக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த விசில் சின்னம் கொடுக்கப்படும். இப்போ உதாரணத்துக்கு சென்னையில ராயபுரம் தொகுதி எடுத்துப்போம். ராயபுரம் தொகுதியில விஜய் வேட்பாளர் நிக்கிறாருன்னு எடுத்துப்போம். அங்க விசில் சின்னம் கொடுத்துருப்பாங்க. அந்த ராயபுரம் தொகுதியை ஒட்டுன மாதிரி பெரம்பூர் தொகுதியில சுயேட்சை எம்எல்ஏ ஒருத்தர் இருக்காங்க, நிப்போம். அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, விசில் சின்னம் கொடுப்பாங்க. இப்போ பெரம்பூர் தொகுதியில இருக்கிறவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க, விசில் சின்னம் விஜய் இது அப்படின்னு சொல்லிட்டு அதுல போய் கொடுத்துவாங்க. அப்ப அவங்க சுயேட்சை எம்எல்ஏக்கு நின்றார் பாத்தீங்களா, அவங்க தான் இது பண்ணும். சோ இந்த மாதிரி ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணணும். நிச்சயமா இது ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணும். அதுல எந்த வித மாற்று கருத்து இல்ல. இது தேர்தல்ல விஜய் அவர்களை ஒழிச்சு கட்டணும். இதுக்கு பாஜக எந்த அளவுக்கு இறங்கி அடிக்கணுமோ அந்த அளவுக்கு இறங்கி அடிச்சிருச்சு. ஏன்னா 234 தொகுதியிலே விஜய் வேட்பாளரை நிப்பாட்டுவாரா அப்படின்னா அது ஒரு பெரிய சந்தேகம். 100 தொகுதியிலே அதிகம் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஆட்கள் இல்ல. ஆட்கள் இருந்தாலும் உங்களுக்கு முகமறிந்த ஒரு நபர் இருக்கணும்ல. இப்ப ஒரு மாவட்டத்துல ஒரு தொகுதியில இருக்குன்னா இவரு முகம் தெரிஞ்சவருப்பா, இவரு நின்னாருன்னா ஓட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போடுவாங்க. யார் எவங்கன்னு தெரியாம அவங்களுக்கு எதுக்கு ஓட்டு போடணும் ஒரு சிலர் நினைப்பாங்களா, அந்த தொகுதியில இருக்கிற மக்கள் நினைப்பாங்களா. அதனாலதான் இது ஒரு பயங்கரமான ஒரு ட்விஸ்ட். இந்த ட்விஸ்ட் தெரியாமையே சில தற்கொலை கூட்டங்கள் என்ன பண்ணிருக்கு, டிஸ்டர்பன்ஸ் பண்ணிக்கின்னு பொது வெளியில பொது இடத்துல பொதுமக்களுக்கு இடையூறு பண்ணிக்கிட்டு சில அலி குஞ்சுகள் தேவையில்லாத என்ன பண்ணிருக்கு வேலை பார்த்துட்டு இருக்கு. இதெல்லாம் வன்மையை கண்டிக்கத்தக்கது. உண்மையிலேயே இந்த மாதிரி செயல்பாடுகள் முகசுளிக்க வைக்கிற விஷயத்தை செய்கிற தற்கொலை கூட்டத்தை கைது செய்யணும் அப்படின்னு ஒரு கண்டனமும் பொதுவெளியில எழும்பி இருக்கிறத நம்ம பாக்குறோம். ஆக மொத்த விஜய்க்கு ஒரு முடிவு கட்டியாச்சு. 2026 எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஏதோ எல்லாருமே சொல்லும் பொழுது இதெல்லாம் நடக்காது, விஜய் இறங்கிட்டாரு, முழுசா இறங்கிட்டாருப்பா, இதுக்கப்புறம் அவரை தவிர்க்கவே முடியாது அப்படின்னு எல்லாம் நினைச்சிட்டாங்க. ஏன்னா மலேசியா ஆடியோ ரிலான்ஸ்ல கூட சொல்லும் போது என்ன சொன்னாருன்னா, இதுக்கப்புறம் அவ்வளவுதான், எண்டு விழா, மூடு விழா, சினிமாவுக்கு மூடு விழா, அவர் பகிரங்கமா சொன்னாரு. ஆனா இருந்தாலும் ஒரு சிலர்லாம் நம்பவே இல்லை. 2026 சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சிட்ட பிறகு அவர் திரும்ப சினிமாவுக்கு வருவார் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இப்ப அதுக்கான வேலைகளை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. பாஜக அவங்க ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க, ஒண்ணு நீங்க தேர்தலை புறக்கணிச்சு நில்லுங்க, 2031 பார்த்துப்போம், இல்லாட்டி பாஜக கூட கூட்டணி வைங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா இருந்தாலும் நான் அடம் பிடிச்சதுதான் அப்படிதான் சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு இருக்கிறாரு. இதுல அவருக்கு விஜய்க்கு 2026 சட்டமன்ற தேர்தல்ல அவர் ஸ்பாயில் ஆக போறாரு அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. ஏன்னா விசில் சின்னம் அப்படின்றது நான் முன்னாடியே சொன்ன மாதிரிதான் ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தும். இவர் 234, ஏன்னா தேர்தல் ஆணையம் தெல்ல தெளிவா சொல்லியிருக்கு, விஜய் அவர்கள் எந்தெந்த தொகுதியில நிக்கலையோ, எந்தெந்த தொகுதியில விஜய் கட்சியோட வேட்பாளர்கள் நிக்கலையோ அந்த இடத்துல சுயேட்சையா நிக்கிறவங்களுக்கு நாங்க அவங்களுக்கு சின்னத்தை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆக மொத்த விசில் சின்னம் தாவேக்காவிற்கு மட்டுமல்ல, சுயேட்சையா யாரெல்லாம் நிக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த விசில் சின்னம் இருக்கு. சோ தேர்தல்ல தாவேக்காவை முடிச்சு விடணும், விஜயை முடிச்சு விடணும். அதனால எந்த அளவுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தணுமோ அந்த அளவுக்கு குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்கு பாஜக இறங்கிட்டாங்க. அதனுடைய முதல் கட்ட வேலை தான் இவங்களுக்கு விசில் சின்னம் கொடுத்தது. ஆனா எது இருந்தாலும் வாலண்டியரா போயிட்டு என்ன பண்ணுவாங்க, மாட்டுவாங்க. விஜய் என்ன பண்ணுவாரு, யாரும் போயிட்டு அவர் மாட்டி விடுதல, அவரே மாட்டிப்பாரு. சிபிஐ விசாரணை வேணும் கரூர்ல அப்படின்னு கேட்டாங்க, போய் கொடுத்துட்டாங்க. ஆனா அங்க என்ன நடந்தது, அவங்களுக்கு இப்போ வகையா சிக்கிட்டு இருக்காங்க. இப்ப எங்களுக்கு விசில் சின்னம் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சு என்ன பண்ணாங்க, விசில் சின்னம் வாங்கிட்டாங்க. ஆனா இந்த விசில் சின்னத்துல இவ்வளவு ட்விஸ்ட் இருக்கு அப்படின்னு அவங்க நினைச்சு கூட பாத்துருக்க மாட்டாங்க. இவங்க என்ன நினைச்சிருக்காங்க, பிகில்ல விஜய் விசில் சின்னத்தை யூஸ் பண்ணாரு, ஈஸியா போயிடும் எல்லாரும் கேட்டியும் அப்படின்னு சொல்லி உக்காந்து ஊதின்னு தான் இருக்கணும். ஊதி 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 உங்க வாயு தொண்டையும் தான் வலிக்கணுமே கண்டி, வீங்கி போனமே கண்டி, தேர்தலை இது பிரதிபலிக்குமா, தேர்தலை உங்களுக்கு கை கொடுக்குமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாதான் இருக்குது அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. இந்த மாதிரி ஒரு சிலுமிஷ வேலைகளை, ஏன்னா இவங்க இப்பதான் புதுசு, என்ன பண்றோம் ஏது பண்றோம் எப்படி செய்யணும் ஏது செய்யணும் அப்படின்னு தெரியாம இருக்கு. ஏன்பா இதுக்கு முன்னாடி எல்லாம் நிறைய கட்சிகள்லாம் எப்பேற்பட்ட ஒரு சின்னத்தெல்லாம் வாங்கி எவ்வளவு அமைதியா செலிப்ரேஷன் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு கேட்ட உடனே கொடுத்துரு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது, ஹைப்பர் ஏத்தி விடுற மாதிரி, ஒரு அட்டென்ஷன் கிரியேட் பண்ற மாதிரி. இவங்க அட்டென்ஷன் கிரியேட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்களுக்கு இடையூறா இருந்து ரொம்ப டேஞ்சரா இருக்கிறாங்க அப்படின்னு தான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. அப்படின்றது விஜய்க்கு கை கொடுக்குமா கொடுக்காதா, 2026 சட்டமன்ற தேர்தல்ல விசில் சின்னம் விஜய்க்கு வெற்றியை கொடுக்குமா கொடுக்காதா, இதை பத்தி கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.